ஹவ் டு இம்ப்ரூவ் யுவர் டெய்லரிங் பிஸ்னஸ். நான் வெறும் டெய்லரிங் பண்ணுறேன் மேம். இது பண்ணும்போது இது கூட நான் என்ன பண்ணால் நான் இன்னும் வந்து டெய்லரிங்கில் வந்து வளர்ச்சி பெற முடியும் அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்களா, அவங்களுக்கான பதிவு தான் இது. டெய்லரிங் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, நீங்கள் கண்டிப்பாக லைனிங் வாங்குவீங்கப்பா. மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 5 மீட்டர் லைனிங் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 மீட்டர்னால் நீங்கள் வாரத்துக்கு என்னென்னா உங்களுக்கு பாருங்கள் 6 30 மீட்டர் வரும். நீங்கள் என்ன தான் ஹை குவாலிட்டி போய் லைனிங் வாங்கினீங்கன்னா கூட ஹோல்சேல் ரேட்டில் வந்து 35 ருபீஸ் தான். உங்களுக்கு அப்படி அட்ரஸ் ஏதாவது வேணும்னா நான் உங்களுக்கு எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஹையஸ்ட் ரேஞ்சு 35 ருபீஸ். ஆனால் அந்த மெட்டீரியலில் இங்கே லோக்கலில் 60 ருபீஸ்க்கு விற்கிறாங்க. நம்ம 50 ருபீஸ் போட்டால் கூட நம்மளுக்கு நான் 35 ருபீஸுக்கு வாங்குகிறோன்னு சொல்கிறேன். அதோட கம்மி தான் வரும். நம்ம ட்ராவலிங் அலவன்ஸ் அது போகிறது வர்றது எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து 35 போட்டுக்கோங்க. போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டருக்கு உங்களுக்கு 15 ரூபா லாபம் வருது. ஸோ 5 மீட்டருக்கு கணக்கு போட்டுக்கோங்க. அது 6 நாளைக்கு என்ன கணக்கு போடுங்க, அது மாதத்துக்கு போடுங்க, 4 வாரத்துக்கு போடுங்க. போட்டிங்கன்னா 1800 ரூபா. 1800 ரூபான்றது நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ராஃபிட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அது கூடவே லேஸ் இங்கே எல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து 30 ருபீஸ் தான்ப்பா நமக்கு. என்னென்னா அந்த நாட்டு வந்து 30 ருபீஸ் தான். ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து 10 ருபீஸ் போடுவாங்க பர் மீட்டர் வந்து நம்மளுக்கு போடுவாங்க. அதில் 9 மீட்டர்ஸ் இருக்குது, 20 மீட்டர்ஸ் இருக்குது. அது பார்த்து நீங்கள் வாங்கினா அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி நார்மல் ப்ளவுஸ் தைக்க தெரிஞ்சவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து லேஸ் ஒர்க் வந்து நார்மலாக பண்ணலாம்ப்பா. இல்லை எனக்கு அந்த லேஸ் ஒர்க் வந்து மிஷினில் வச்சு அடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து அதை என்னென்னா கையில் ஸ்டிக் பண்ணலாம். நிறைய ஸ்டோன்ஸ், குந்தன் ஸ்டோன்ஸ் வாங்கி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆட் பண்ணலாம். ஈவன் வந்து நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கு இல்லை வந்து கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி வந்து மிஷின் ஒர்க்கு அவங்கள வந்து டைப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் டைப் வச்சுக்கோங்க. ஒரு பீஸ்க்கு உங்களுக்கு ஒரு 200 ருபீஸ் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். 100 to 200 ருபீஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தைக்கும்போது இதை விட உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகம் தான். ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுவோம் இல்லையா. அப்போ உங்களுக்கு அதனுடைய காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்துடும். ஏன்னா உங்ககிட்டே வர கஸ்டமர்ஸ் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணலை, ஆரி ஒர்க் பண்ணலை, நீங்கள் எம்ப்ராய்டரி பண்ணலை அப்படின்னா உங்களை விட்டு அவங்க வெளியில் போகணுன்ற அவசியமே இருக்கவே இருக்காது. ஸோ நீங்களே வந்து அந்த மாதிரி ஆட்களை வந்து கரெக்டான ஆட்களை டைப் வச்சுக்கோங்க. டைப் வச்சுக்கிட்டு நான் கொடுத்தா இத்தனை நாள் எனக்கு தருவீங்களான்றதை கேட்டுக்கோங்க. நீங்கள் கஸ்டமர்கிட்ட டேஸ் வாங்கி அது பண்ணலாம். ஒன் மோர், நீங்கள் என்னென்னா ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணது நீங்கள் அதை நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாம்ப்பா. ஒவ்வொருத்தரும் ஆல்ட்ரேஷன்லாம் தொட மாட்டேன்னு நான் எல்லாமே பண்ணுவேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, நான் மட்டும்தான் வந்து நான் பண்ண மாட்டேன்னு. அதே மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் பயப்படுவேன் நான். ஏன்னா மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிடும் நமக்கு. இப்போ வந்து இந்த லெஹங்காலாம் வந்து வேறு எங்கேயாவது ஸ்டிச் பண்ணிட்டு நம்மகிட்ட எடுத்துகிட்டு வரும்போது என்னென்னா இப்போ நம்மக்கிட்டே கொடுத்தாங்கன்னா சரி, சப்போஸ் லெஹங்கா காஸ்ட்டில் நம்மளுக்கு மிஷின் ஏதாவது ஆயிடுச்சுனாலும் நம்ம ஏதாவது ஷட்டில்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் நம்ம ஷட்டில் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ யோசிக்கலாம். ஆனால் வேறு எங்கேயோ பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட ஆல்ட்ரேஷன் கொடுக்கும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்து கட் ஆகும். அதனால் அந்த மாதிரி இது எடுக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. மற்றபடி வந்து இந்த ஜிப்பு போடுறது, கிழிஞ்ச துணி தைக்கணும்னு நான் சொல்லலைப்பா. இது சொல்லிடாதீங்க. ஆல்ட்ரேஷன் அதெல்லாம் கேட்பாங்க. கிழிஞ்ச துணி தைக்கிறதுன்றதை போடாதீங்க. அப்படி உங்களுக்கு இருக்காங்க, உங்களால் வந்து காஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வருது, எனக்கு வேணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின், ஒரு செகண்ட்ஸ் மிஷின் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் வந்து கிழிஞ்ச மிஷின் என்னோடதில் தைக்கிறது நான் கொஞ்சம் யோசிப்பேன். ஏன்னா கல்யாணத்துக்கு தைப்பாங்க, சாமிக்கு தைப்பாங்க, அதெல்லாம் இருப்பாங்க. அதனால் என்னோடய மிஷினில் கிழிஞ்ச துணி தைக்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். நான் அது மட்டும் கொஞ்சம் வாங்க மாட்டேன். நான் ரொம்ப அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பழைய மிஷின் ஒன்று வச்சுருந்துட்டு ஆட்கள் கிட்ட கொடுத்து நான் வாங்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல காஸ்ட் வரும்ப்பா. ஏன்னா இப்போலாம் லாங் கவுன்ஸ் எல்லாம் வருது. அது நீட்டாக எப்படி பண்ண முடியுன்றதை 1க்கு 4 தடவை பார்த்துட்டு பண்ணுங்கள். சாரி கார்னர் அடிங்க, ஃபால்ஸ் அடிங்க. அதே மாதிரி ஃபால்ஸ் வந்து ஹோல்சேலில் 9 ருபீஸ் தான்ப்பா. 9 ருபீஸ் to 12 ருபீஸ் தான் வந்து ஃபால்ஸோட காஸ்ட்டே. ஆனால் வந்து இங்கே விற்கிறவங்க வந்து 20லேருந்து 30 வரைக்கும் விற்பாங்க. ஸோ நீங்கள் அது டிஃப்ரென்ஷியேட் பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களுக்கு மெயின் கலர்ஸ் மட்டும் வாங்குங்க. எல்லா கலர்ஸும் வாங்க முடியாது. நான் சொல்கிறது இப்போவும் பாருங்கள். இப்போ நீங்கள் லைனிங் போனீங்கனாலும் வந்து 20 மீட்டர்ஸ் தான் பண்டல் வரும். இப்போ 35 ருபீஸ்னால் 20 மீட்டர்ஸ். அவன் 10 மீட்டர்ஸ் கொடுப்பானான்னு தெரியாது எனக்கு. நான் போய் வாங்கும் போதெல்லாம் 20 மீட்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் பேசிட்டு வாங்குறீங்கன்னா ஒரு வேளை 10 மீட்டர்ஸ் கொடுக்கும்போது அது காஸ்ட் அதிகமாக்குவாங்களா என்னன்னு தெரியாது. பட் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். நீங்கள் இங்கே லோக்கலில் வாங்குறத காட்டிலும் இது ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். அவன் 10 மீட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு பரவாயில்லை. அந்த மாதிரி இப்போ நிறைய கலர்ஸ் வாங்கலாம். நீங்கள் மெயின் கலர்ஸ் மட்டும் ஒரு 20 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதை ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதவே அப்படியே நீங்கள் ரொட்டேஷன் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து என்னோடய தாழ்மையான இது வந்து ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. நான் இதை தான் பண்ணுறேன். அது கூடவே வந்து கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் சுடிதார் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. ஈவன் வந்து மெட்டீரியல் வந்து மீறும். இப்படியும் நீங்கள் எல்லாரும் தச்சுக்கணும், எல்லாத்தையுமே எடுத்து போட முடியாது.
அது மாதிரி மீறும்போது சின்ன சின்ன ஆட்கள் நீங்களே தைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான்லாம் வந்துட்டு ஆட்கள் வச்சு தைக்கிறதுனால நான் வந்து அதை மீற துணிக்கு நான் ஒரு ஆளை வச்சு தைச்சி அது காஸ்ட்டெல்லாம் நான் வெளியில் கொடுக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன பேபி ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த 1 இயர் பேபிக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டிச் பண்ணுறது, இல்லை வந்துட்டு கர்ஷிஃப் ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டினா ஹேண்ட் பர்ஸுங்க, பேகு, அந்த மாதிரி வந்து அதை ரீயூசபிள் பண்ணி வந்து அந்த மாதிரியும் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம். என்னுடைய டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ வெரி மச்.